ஒரு முறை காசி தெருக்கல்ல சிவன் ஏன் பிச்சை எடுத்தாங்கிற கதை தெரியுங்களா? காசியில் இருக்கிற சிவனுக்கு ஒரு நாள் பிச்சை எடுத்து பார்க்கணும்னு ஆசை வருதுங்க. அவர் மாறு வேஷத்துல காசி தெருக்கள் எல்லாம் போய் சிவன் பிச்சை எடுக்கிறாரு. காலையிலேருந்து மாலை வரைக்கும் பிச்சை எடுக்கிறாரு. அவருக்கு உணவே கிடைக்கல. அன்னபூர்ணியோட கணவனுக்கும் உணவு கிடைக்கலைங்க. அப்படி இருந்தும் மனம் தளராம சாயங்காலமா ஒருத்தனை பார்க்குறாரு. அவரு 4 நாய்க்கு தான் பிச்சை எடுத்த உணவை பங்கு வச்சுட்டு தான் ஒரு பங்கை சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சிவன் பசிக்குதுன்னு கையை நீட்டும் போது தான் வச்சிருந்த முழு உணவையும் அப்படியே தூக்கி சிவன் கையில் கொடுக்குறாரு. மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுத்தும் உணவு கிடைக்காத சிவனுக்கு இவர் கேட்ட உடனே முழுசாக கொடுக்குறாருன்னு சொல்லி தான் யாருங்கிற உண்மையை வெளிப்படுத்தணும்னு முயற்சி செய்கிறாரு. அப்போ பிச்சை எடுத்துட்டு இருந்த அந்த ஆள் சொல்கிறாரு, முதல்ல சாப்பிடுங்க, நீங்கள் யாருன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் யாருன்னு என்னை வெளிப்படுத்துறேன்னு சொல்லும்போது, நீ யாருன்னு நான் சொல்கிறேன் இறைவா, என்னை படைத்த சிவன் நீ தான், இந்த காசி ஆள்ற காசி விஸ்வநாதன் நீ தாங்கும்போது சிவனுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பெரிய பெரிய ஞானிகளும் சித்தர்களுமே தன்னை கண்டு கொள்ளாத போதும் அறியறதுக்கு கஷ்டப்படும் போதும் இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படிங்க யோசிக்கும் போது தான் அவன் சொல்கிறாரு, ஒரு தொழுநோயாகிய என்ன மனிதனாக கூட மற்றவங்க மதிக்காத போது என் கையால் உணவு சாப்பிடணும்னு என்னை தேடி வந்திருக்கே, என்னை படைச்ச அந்த கருணை கடலை தவிர வேறு யார் வருவா அப்படின்னு ஒரு பெருமிதம் கொள்ளும்போது தான் சிவன் உணர்றாரு, நம்ம பக்தர்கள் நம்மளை விட நம்மளை ரொம்ப நம்பி இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சிவனோட அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.